ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 9. தியஜ தியஜாசு துஷ்பிரக்ஞே மத் க்ஷேத்ராத் ஆசிதம் பரைக நாகம் த்வாம் பஸ்மசாத் குர்யாம் ஸ்திரியம் சாந்தானிகே அசதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தியஜ பெற்றுவிடு, தியஜ பெற்றுவிடு, ஆசு உடனே, துஸ்ரக்ஞே முட்டாள் பெண்ணே, மத் சேக்த்ராத் நான் கருத்தரிக்கச் செய்வதற்காக இருந்த கர்ப்பத்திலிருந்து, ஆகிதம் பெறப்பட்டது, பறை பிறரால், நான் இல்லை, அகம் நான், துவாம் உன்னை, பஸ்மசாத் எரித்து சாம்பலாக, குர்யாம் ஆக்கப் போகிறேன், ஸ்திரியாம் நீ ஒரு பெண் என்பதால், சாந்தானிகே ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு, அசதி கற்பை இழந்த போதிலும். டிரான்ஸ்லேஷன். பிருகஸ்பதி கூறினார், முட்டாள் பெண்ணே, நான் கருத்தரிக்கச் செய்வதற்காக இருந்த உன் கர்ப்பப்பை வேறொருவனால் கருத்தரிக்க செய்யப்பட்டது. உடனடியாக குழந்தையை பெற்றுவிடு, உடனடியாக அதை பெற்றுவிடு. குழந்தை பிறந்ததும் உன்னை நான் எரித்து சாம்பலாக்க மாட்டேன். இதை நீ நம்பலாம். ஒரு மகனுக்கு ஆசைப்பட்டு நீ கற்பை இழந்தாய் என்பதை நான் அறிவேன். எனவே உன்னை நான் தண்டிக்கப் போவதில்லை. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். தாரை பிருகஸ்பதியை திருமணம் செய்து கொண்டாள். எனவே கற்புடன் இருந்த அவள் பிருகஸ்பதியால் கருவுறச் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மாறாக சந்திரதேவனான சோமனால் கருத்தரிக்க செய்யப்படுவதையே சந்திர தேவனான சோமனால் தாரை கருத்தரித்தாள். எனவே அவள் நெறி தவறியவள் ஆனாள். பிருகஸ்பதி தாரையை பிரம்மதேவரிடமிருந்து ஏற்றுக்கொண்ட போதிலும் அவள் கர்ப்பிணியாக இருந்ததைக் கண்டு உடனே குழந்தையை பெற்றுவிடும்படி அவளை அவர் வற்புறுத்தினார். இதனால் தாரை உண்மையாகவே தன் கணவருக்கு அஞ்சி ஒடுங்கினாள், மிகவும் பயப்பட்டாள். மேலும் குழந்தை பெற்றபின் தான் தண்டிக்கப்பட போவதாக எண்ணி மிகவும் அஞ்சினாள். எனவே அவள் கற்பை இழந்து தீய வழியில் கர்ப்பிணியான போதிலும் அவள் ஒரு மகனை பெற மிகவும் ஆசைப்பட்டாள். ஆகவே அவளை தண்டிக்கப் போவதில்லை என்று பிருகஸ்பதி அவளுக்கு உறுதி கூறினார். பதம் 10. தத்யாஜ விரீடிதா தாரா குமாரம் கனக பிரபம் ஸ்பிருகாம் ஆங்கிரசக்ரே குமாரே சோமயே வச்ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததத்யாஜ பெற்றெடுத்தால், விரீடிதா மிகவும் வெட்கப்பட்டு, தாரா பிருகஸ்பதியின் மனைவியான தாரை, குமாராம் ஒரு குழந்தையை, கனகப்பிரபம் தங்கத்தைப் போல ஜொலிக்கும் உடலை கொண்ட, ஸ்பிருகாம் விருப்பம், ஆங்கிரச பிருகஸ்பதி சக்கரே கொண்டார், குமாரே குழந்தை மீது, சோம சந்திரதேவன், ஏவ உண்மையில், ச கூட. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், பிருகஸ்பதியின் கட்டளையடைந்தால் மிகவும் பயப்பட்ட தாரை தங்க நிற மேனியுடன் கூடிய மிகவும் அழகான ஒரு குழந்தையை உடனே பெற்றெடுத்தாள். பிருகஸ்பதி, சந்திரதேவனான சோமன் ஆகிய 2 பேருமே தங்க நிறத்தில் ஜொலித்த அந்த குழந்தையை அடைய விரும்பினார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 9, 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.